மாற்று பணமா எந்த ஒரு விஷயத்த பார்க்க போறாங்களோ, மாற்று ஒரு டெக்னாலஜியா எத பார்க்க போறாங்களோ, அத நாம வந்துட்டு இப்ப கண்ல பார்த்துடுறீங்க. அத கையில எடுக்க போறீங்க. அப்போ எந்த ஒரு மனிதர் வந்துட்டு மிகப்பெரிய செல்வந்தர் ஆகுறாரு அப்படின்னு நீங்க உங்களோட பாஸ்ட் ஹிஸ்டரியில எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலயும் ஒவ்வொரு அ விதமான மனிதர்கள் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான்களா இருப்பாங்க. நம்ம தாத்தாவோட தாத்தா காலகட்டங்கள்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா, யாரு மிகப்பெரிய வெயிட் வச்ச கல்ல தூக்குறாங்களோ, அவங்க வந்துட்டு அந்த ஊர்லயே ஒரு பெரிய ஆள். கரெக்ட்டுங்களா? அதுக்கு அடுத்த காலகட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா, யாரு காள மாட அடக்குறாங்களோ, அவங்க மிகப்பெரிய ஆள் அப்படின்ற மாரி வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் யார் அதிகமா காடு வச்சிருக்கிறாங்களோ, அவங்க தான் ஒரு பெரிய ஆள் அப்படின்ற மாரி வந்துச்சு. ஒரு காலகட்டத்தில எனக்கு கம்ப்யூட்டர் தெரிஞ்சிருந்தா, டெக்னாலஜி தெரிஞ்சிருந்தா, அவங்க தான் பெரிய ஆள் அப்படின்னு வந்துச்சுங்க. இல்லைங்களா? நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஒவ்வொரு 10லருந்து 20 வருடங்களுக்குள்ளார இந்த ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கும். அப்ப அடுத்த ஒரு 10 வருடங்கள்ல, நான் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய மால் வச்சிருக்கேங்க. நான் பெரிய ஆளா? இல்ல நான் ஒரு பெரிய பெரிய தியேட்டர்ஸ் வச்சிருக்கேன். நான் பெரிய ஆளா? நெறைய லேண்ட் இருக்கு. நான் பெரிய ஆளா? அப்படின்னு கேட்டா, அவங்க யாருமே பெரிய ஆளே இல்லைங்க. யாருகிட்டலாம் கிரிப்டோ சொத்து இருக்குதோ, அவங்க தான் மிகப்பெரிய ஆளா இருக்க போறாங்க. அப்போ, உலகம் எத நோக்கி போதோ, அத தெரிஞ்சுக்க தான் நீங்க வந்திருக்கீங்க அப்படிங்கும்போது, இங்க வந்துட்டு டெக்னிக்கலா ரொம்ப டஃப்பா வந்துட்டு நம்ம படிச்சதெல்லாம் உங்களுக்கு சொல்லி, புரிஞ்சும் புரியாம அந்த மாரியான ப்ரோகிராம் இது இல்லைங்க. ரொம்ப எளிமையா, ரொம்ப ரொம்ப எளிமையா என்ன சொல்றது? நீங்க வந்துட்டு ஒரு ஸ்கூல் பக்கமே போகாத ஒரு நபர் கூட, இந்த ப்ரோகிராம் முடியும்போது கிரிப்டோனா என்ன? இங்க என்ன மாரியான ஒரு சேஃபா நம்ம வந்துட்டு டிராவல் பண்ண முடியுன்றத தெரிஞ்சுக்க போறாங்க. ஸோ, அதனால தான் சொல்றேன். இப்ப விஜய் சார் சொன்ன மாரி, உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் நீங்க யாராவது இன்வைட் பண்ணி வராம இருந்தாங்கன்னா, அவங்கள இம்மீடியட்டா வர வச்சுருங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்களும் வந்துட்டு கான்சன்ட்ரேட் பண்ணி நீங்க இந்த ப்ரோகிராம் அட்டெண்ட் பண்ணும்போது, நெறைய தெளிவு கிடைக்கும். ஓகே. இப்ப டைம் அரவுண்ட் வந்துட்டு 6:15ங்க. ஸோ, இங்கேருந்து ஒரு 45 நிமிடம் அப்படின்றது உங்களோட டைம் வந்துட்டு, நான் வந்துட்டு எடுத்துக்கிறேன். ஷேர் ஆகுதான்னு மட்டும் சொல்லுங்க விஜய். ஷேர் ஆகுதா ஸ்லைடு? ஆகுதுண்ணா. எஸ். ஓகே. எஸ். ஒரே நிமிஷம். அதுக்கு முன்னாடி இன்னொரு வேலை பண்ணிடுறேன். ஓகே. ஆக்சுவலி இப்ப நம்ம பார்க்க போற இந்த அசெட் ப்ரமோட் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்சேஞ்ச் எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பிட்கோய்வா. பிட்கோய்வா அப்படின்ற எக்ஸ்சேஞ்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம சொல்லக்கூடிய வாய்ப்புகள எப்படி நமக்கு குடுக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ, அப்போ பிட்கோய்வா அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குளோபல் எக்ஸ்சேஞ்சுங்க. உலகம் பூரா இருக்கக்கூடிய நபர்கள் வந்துட்டு இந்த எக்ஸ்சேஞ்சில வந்துட்டு உள்ள வந்து அவங்களுக்கான ஒரு ட்ரேட பண்ணிக்கலாம், ஸ்டேக் பண்ணிக்கலாம். ஸோ இதோடைய ஃபவுண்டர்ஸ், ஃபவுண்டர்ஸ் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சந்தோஷ்குமார் ராஜேந்திரன் அண்ட் சசிகாந்த் மாதேஸ்வரன். ஸோ சிஇஓ அண்ட் சிஎஃப்ஓங்க. ஸோ மோர் தென் ஒரு 10 வருடங்களுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிரிப்டோ இண்டஸ்ட்ரியில மிகப்பெரிய அளவுல வந்துட்டு சக்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா சுத்தி இருக்கக்கூடிய தமிழ்நாட்ட சுத்தி இருக்கக்கூடிய ஸ்டேட்ல இருக்கக்கூடிய நெறைய நபர்களுக்கு, கிரிப்டோ அசட்ட என்னால ஐஎன்ஆரா மாத்த முடியுமா? ஐஎன்ஆர மறுபடியும் கிரிப்டோ அசட்டா மாத்த முடியுமா? அப்படின்ற ஒரு கேள்விகள் வரம்போது, அந்த கேள்விகளுக்கான பதிலா மட்டும் இல்லாம, செயலா ஓகேங்களா? இத வந்துட்டு மாத்த முடியும். அதற்கான ஒரு பிளாட்ஃபார்ம யூசர் ஃப்ரெண்ட்லி பிளாட்ஃபார்ம்ங்க. பிளாட்ஃபார்ம் அமையறது ஒரு மேட்டர் இல்லைங்க. ஆனா யூசர் ஃப்ரெண்ட்லினா என்னங்க, ஒரு வாட்டி வந்துட்டு அத ஜஸ்ட் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாலே, யார் வேணாலும் அத வந்துட்டு அந்த அசட்ட வந்துட்டு வாங்க, விக்க முடியும். அப்படின்ற ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி ஒரு பிளாட்ஃபார்ம கொண்டு வந்த பெருமை இவங்க 2 பேருக்குமே சேருங்க. அது மட்டும் இல்லாம, இந்த ஜர்னில இந்த பயணம் வந்துட்டு 2020ல இருந்து இப்போ வரலும் சக்சஸ்ஃபுல்லா நடந்துட்டு இருக்கு. ப்ராக்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 2018லயே ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. அப்ப மோர் தென் ஒரு 5 இயர்ஸ் பிளஸ் 6 இயர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பிராண்டா வந்து பார்த்தீங்கன்னா, பிட்கோய்வா இன்னைக்கு இந்தியாவுல வந்துட்டு சக்சஸ்ஃபுல்லா இருந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம, இவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்துட்டு நம்மளுடைய சேலம்ல. சேலம்ல வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 25,000 ஸ்கொயர் ஃபீட்ல ஓன் பில்டிங்ல இருக்காங்கன்றது இன்னொரு சிறப்பான ஒரு விஷயங்க. ஏன்னா, பொதுவாவே எக்ஸ்சேஞ்சஸ் அப்படின்றது விர்ச்சுவல் ஆஃபீஸ் தான் வச்சிருப்பாங்க. விர்ச்சுவல்னா கண்ல ஆஃபீஸ் பார்க்க முடியாது. ஜஸ்ட் நம்ம கண்ல ஒரு டோல் ஃப்ரீ இருக்கும். இத வச்சு தான் எல்லாமே மூவ்மெண்ட் ஆயிட்டு இருக்கும். பட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆஃபீஸ் பார்க்க முடியுமா? இப்படி ஒரு ஆஃபீஸ் இருக்கா? எக்ஸ்சேஞ்ச் இருக்கா?
அப்படின்னா, எஸ் இருக்குங்க. எதுக்காக சார் நீங்க இத கொண்டு வந்தீங்க அப்படின்னு நம்ம ஒரு வாட்டி அவர்ட்ட கேட்கும்போது, அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, சார் இன்னைக்கு கிரிப்டோனாலே ஸ்கேமு, கிரிப்டோனாலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு தவறுகள் நடக்கிற இடம் அப்படின்ற ஒரு மாரியான நம்பிக்கை நம்ம நாட்டுக்குள்ளார அதிகமா இருக்கு சார். அத பிரேக் பண்ணணும். அத பிரேக் பண்ணுனா சில விஷயங்கள் நம்ம ஆளுங்களுக்கு குடுக்கணும் அப்படின்ற நோக்கத்தோட, சேலம்ல ஓன் பில்டிங்ல கிட்டத்தட்ட 25,000 ஸ்கொயர் ஃபீட்ல 250க்கும் மேற்பட்ட ஸ்டாஃப்ஸ் வச்சு மிகப்பெரிய அளவுல ரன் பண்ணிட்டு இருக்காங்க. மோர் ஓவர் சென்னையிலயும் வந்து பார்த்தீங்கன்னா, பிரான்ச் ஆஃபீஸ் இருக்கு. அடுத்தது மொராக்கோ, துபாய் இங்க எல்லாமே ஆல்ரெடி பிரான்ச் ஆஃபீஸ் இருக்கு. கம்மிங் பிப்ரவரி வந்து பார்த்தீங்கன்னா, வெள்ளூர்லயும் கொண்டு வரப் போறாங்க. இன்னும் பல ஏரியால கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை அடுத்தடுத்த லொகேஷன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, பிரான்ச்சஸ் வரப்போகுது. 2027 எண்டுக்குள்ளார தமிழ்நாட்டுல மட்டுமே கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட இடத்துல மிக பிரம்மாண்டமான பிரான்ச்சஸ் கொண்டு வரப் போறாங்க. இதனால என்ன சார் அப்படின்னா, இந்த கிரிப்டோ துறை மேல இருக்கக்கூடிய அவேர்னஸ்ன்றது மிகப்பெரிய அளவுல வந்துட்டு நம்ம ஸ்டேட்லயும் கிடைக்கும். பக்கத்து ஸ்டேட்டு, கண்ட்ரி எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நம்பிக்கை தன்மைன்றது அதிகரிக்கும் அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயமா இருக்குங்க. அப்போ இந்த கிரிப்டோவ பொறுத்தவரையிலும் என்ன மாரியான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு சார்? பிட்கோயினால எனக்கு என்ன மாரியான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 3 விதமான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. எப்படிங்க? என்ன சார் 2 தான் போட்டிருக்கீங்க. ஒண்ணு ட்ரேடிங்ன்னு சொல்றீங்க. இன்னொன்னு ஸ்டேக்கிங்ன்னு சொல்றீங்க. இன்னொன்னு ஏதோ 3வது ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்றீங்களே, அது என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். முதல் ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரேடிங்ங்க. ட்ரேடிங் அப்படின்றது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சொத்த பத்தி, அதாவது ஒரு கிரிப்டோ காயின பத்தி தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு அது எப்ப விலை ஏறும், இறங்கும், அதோடைய பேக்கிரவுண்ட் என்ன இருக்கு, அதுக்கான ப்ராஜெக்ட்ஸ் இருக்கா, எல்லாமே நான் பெர்சனலா அனலைஸ் பண்ணணும். அதற்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதோடைய ஹை ரிஸ்க்கா இருந்தாலும் ரிஸ்க்க நான் தான் எடுத்துக்கணும். பெர்சனலா எனக்கான ப்ராஃபிட்டையும் நானே மேக் பண்ணணும். லாஸ் ஆனாலும் அத நான் அக்செப்ட் பண்ணிக்கணும். இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்க. இது வந்துட்டு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. அடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லுவாங்க. ஸ்டேக்கிங் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கான ப்ராஃபிட்ட நீங்க கன்ஃபார்மா சொல்லிடுங்க சார். எனக்கு வந்துட்டு ரிஸ்க் எடுக்க விரும்பல. என்னுடைய கேப்பிட்டல் சேஃபா இருக்கணும். பிளஸ் எனக்கு இவ்வளோ ப்ராஃபிட்ன்றத எனக்கு வந்துட்டு சொல்லிடணும். எனக்கு வந்துட்டு அந்த ரிட்டர்ன்ஸ் எனக்கு கன்சிஸ்டன்ட்டா கிடைச்சா போதும். அப்படிங்கிறவங்களுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் எதுன்னா, ஸ்டேக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் டைப் ஆஃப் ஃபிக்ஸட் டெபாசிட் மாரி. நான் வந்துட்டு டெபாசிட் பண்ணிட்டேன். என்னோட ஐஎன்ஆர கொண்டு வரேன். ஐஎன்ஆர கொண்டு வந்து கிரிப்டோ அசெட் வாங்கிட்டேன். கிரிப்டோ அசெட் வாங்கிட்டு நான் வச்சிருக்கேன் அப்படின்ற பட்சத்தில், ஆட்டோமேட்டிக்கலா வந்துட்டு எனக்கான ரிட்டர்ன்ஸ் என்ன கமிட் பண்ணியிருக்காங்களோ, அந்த ரிட்டர்ன்ஸ் எனக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கிற மாரியான ஆப்ஷன்ஸ் தான் ஸ்டேக்கிங் அப்படின்றது. அப்ப 3வதா ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு சொல்றீங்களே, அது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, காப்பி ட்ரேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுங்க. அது என்னங்க காப்பி ட்ரேட் அப்படின்னா, சார் இதுல ஒரு ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து தராங்க. ஒரு 48லேருந்து 61% வரலும் ரிட்டர்ன்ஸ் தராங்க. எதுலங்க? ஸ்டேக்கிங்ல. அப்போ ஒரு சிலருக்கு யோசனை வேற மாரி போகும். என்ன தெரியுங்களா? பிட்கோய்வாவே நமக்கு 48லேருந்து 61% வந்துட்டு பண்றாங்கன்னா, அவங்க எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணுவாங்க? அப்ப அந்த ப்ராஃபிட் எவ்வளோ இருக்கும்? இல்ல அவங்க எப்படி பண்ணி நமக்கு இத தராங்க? இப்ப 48லேருந்து 61% வருஷத்துக்கு தராங்கன்னா, அவங்க ட்ரேட் எப்படி பண்றாங்க? அது வந்துட்டு நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் அதுல இன்வெஸ்ட் பண்ண கொஞ்சம் விரும்புறேன். நான் ஸ்டேக்கிங்ல கொஞ்சம் சேஃப்டிக்கு வச்சுக்கிறேன் சார். பட் நான் வந்துட்டு காப்பி ட்ரேட்லயும் நான் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்றேன். எனக்கு அங்க கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் அவங்களுக்கு என்ன ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எதா இருந்தாலும் சரி. ஏன்னா, பிட்கோயிவாவுடைய ட்ரேடர்ஸ் அப்படின்றது மிகப்பெரிய ஜாம்பவான்கள். அப்ப மார்க்கெட்டோடைய ரிஸ்க்க வந்துட்டு கால்குலேட் பண்ணி ரொம்ப சேஃபா ரிட்டர்ன் எடுக்கக்கூடியவங்க. அப்ப அந்த நம்பிக்கை இருக்கக்கூடிய நபர்கள், இல்ல வந்துட்டு காப்பி ட்ரேட் பத்தி தெரிஞ்ச நபர்கள், அவங்க ஃபண்ட அவங்களுடைய அக்கவுண்ட்லயே வச்சுக்குவாங்க. பிட்கோய்வா எக்ஸ்சேஞ்சிலே வச்சுக்குவாங்க. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது கனெக்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன். அந்த கனெக்ட்ன்ற ஆப்ஷன மட்டும் அவங்க டச் பண்ணிட்டாங்கன்னா போதும். பிட்கோய்வா என்னென்ன ப்ராஃபிட் என்னென்னதோ அந்த கரெக்ட்டா வருதுங்களா ஆடியோ? ஹலோ? எக் எஸ், எஸ், எஸ். ஸோ அப்போ இந்த இடத்துல நல்லா கவனிங்க. பிட்கோய்வா பண்ணக்கூடிய ப்ராஃபிட், பிட்கோய்வா எடுத்து அதோட ட்ரேட்ல என்ன மாரியான விஷயங்கள் ரிஃப்ளெக்ட் பண்றாங்களோ, அதெல்லாம் உங்களோட அக்கவுண்ட்ல ஆகும்.
ஸோ அதுக்கான ஒரு ஃபீஸ வந்துட்டு நம்ம அக்கவுண்ட்ல இருந்து நம்மளே குடுக்குறது. இது பேர் வந்துட்டு காப்பி ட்ரேடுங்க. ஒரு ஹேப்பியான நியூஸ் வந்துட்டு இந்த இடத்துல சொல்றேன். ஜனவரி 1 இருந்து இந்த காப்பி ட்ரேடும் லான்ச் ஆகுது. ஸோ அப்போ என்கிட்ட ஃபண்ட்ஸ் இருக்கு சார். நான் சேஃபா டிராவல் பண்ணணும். எஸ், நான் ஸ்டேக்கிங்க்கு போய்க்கிறேன். என்கிட்ட ஃபண்ட்ஸ் இருக்கு சார். எனக்கு பிட்கோயிவா பத்தி தெரியும். அந்த ட்ரேட் லாஸ்ட் 4 இயர்ஸா அவங்க 120% வரலும் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அப்போ 120 அப்படின்றது ஒரு வருஷத்துல எனக்கு டபுள்க்கு மேல ஆயிடுது. அப்ப எனக்கு ஒரு 30% ஃபீஸ் குடுத்தாலும் எனக்கு 90% கிடைக்குது. எனக்கான ப்ராஃபிட்டு. இல்ல எனக்கு 50 கிடைச்சாலும் பரவால்ல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அந்த காப்பி ட்ரேட்ல வந்துட்டு உள்ள போய்க்குவாங்க. ஸோ அப்போ 3வது ஆப்ஷன் லான்ச் ஆகப்போது. இதையும் வந்துட்டு இந்த இடத்துல சந்தோஷமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டா சொல்லிக்கிறேன். எஸ், அப்ப நாம 2வது ஒரு ஆப்ஷன் பார்த்தோம் இல்லைங்களா? இந்த ஆப்ஷன் பிரகாரம் 4%ங்க. எனக்கு எனக்கான ப்ராஃபிட்ட எனக்கு அஷ்யூர் பண்ணிடுங்க. மந்த் ஆன் மந்த் நான் எடுத்துக்கிறேன். எனக்கு வந்துட்டு மத்ததெல்லாம் வேணாங்க. இப்ப நான் ஒரு ரூ. 10,00,000 இன்வெஸ்ட் பண்றேன்னா, ரூ. 10,00,000 நான் என்ன பண்றேன்? கிரிப்டோவா மாத்திக்கிறேன். கிரிப்டோவ மாத்தி நான் என்ன வச்சிருக்கேனோ, அதுக்கு 4%. அப்ப நான் ரூ. 10,00,000 நான் USDTயா மாத்திக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா வந்துட்டு என்ன பண்ணலாங்க? USDTயா மாத்திக்கலாம். ஏன் USDT? USDTன்றது வேற ஒண்ணும் இல்லைங்க. டாலருடைய கனெக்ட் ஆயிருக்கக்கூடிய கிரிப்டோ கரன்சி தான் USDT. அமெரிக்க டாலர் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதோடயே கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ டாலர் இங்க எவ்வளோ இதாகுதோ, அவ்வளோதான் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா USDT இருக்கும். அப்போ நான் பேப்பரா எனக்கு USDTய வாங்கி வைக்க முடியாது. ஆனா கிரிப்டோவா USDTய வாங்கி வைக்கும்போது, எனக்கு 4% இது ஒண்ணும் இல்லைங்க. CBDC அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இதுல INRல வரப்போகுது. அப்ப நான் INR நான் கிரிப்டோவா வாங்க முடியும்னா, நான் CBDCயாவா வாங்க போறேன். அந்த ஆப்ஷன். அதே தான் நான் இங்க US டாலரா வாங்குறேன். நான் ஏன் சார் US டாலரா வாங்குறேன்னா, விலை குறையாது. மிகப்பெரிய அளவுல டிப் வராது. அப்ப சேஃப்டி ஃபர்ஸ்ட் வேணும்னு நினைக்கிறவங்க, எடுக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எதுன்னா, USDT. ரைட். அப்ப 4% அப்படின்னா, ரூ. 10,00,000 ஒர்த்துள்ள USDTய வாங்கி நான் ஸ்டேக் பண்றேன்னா, அந்த USDTக்கு 4%. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். ஒரு 10,000 USDT நீங்க வாங்குறீங்கன்னா, அதுக்கு 4% அப்படின்னா 400 USDTங்க. ஒரு எக்ஸாம்பிள் அது ஒரு ரூ. 100 ஒரு கணக்குக்கு வச்சுக்கோமே. அப்ப மாதம் ரூ. 40,000 நமக்கான ரிட்டர்ன்ஸா எடுத்துட்டு இருக்கலாம். சார் நான் ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கேன் சார். அதுல ஒரு 30,000, 40,000 வருமானம் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு இன்வெஸ்ட்மென்ட் மூலியமாவும் ஒரு சேலரிய நம்ம கிரியேட் பண்ணிக்க முடியும். சார் நான் ரிட்டயர்மென்ட்ல லைஃப்ல இருக்கேன். ஒரு சேஃபர் சைடுக்கான எனக்கு ஆப்ஷன் என்ன அப்படிங்கும்போதுட்டு, ஒரு ஒரு உங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஃபண்ட்ஸ்ல மினிமம் ஒரு 10% நீங்க வந்துட்டு கொஞ்சம் கோல்ட்ல வைங்க, கொஞ்சம் லேண்ட்ல வைங்க, கொஞ்சம் பேங்க் டெபாசிட்ஸ்ல வைங்க. ஒரு 10% மினிமம் என்ன சொல்றாங்க? கிரிப்டோல வைங்க. ஸோ தட் அதுவும் சேஃபா இருக்கக்கூடிய கிரிப்டோவா USDT மாரியான கிரிப்டோவுல வைங்க அப்படின்னு சொல்றோம். ரைட். இல்ல சார், எனக்கு மாதம்லாம் ஒரு அவசரம் கிடையாது. எனக்கு ஒரு அடுத்த ஒரு 5 வருடத்துல எனக்கான கமிட்மெண்ட் அப்படின்றது இருக்கு. அடுத்த 10 வருஷத்துல எனக்கான மிகப்பெரிய கமிட்மெண்ட்ன்னு இருக்கு. அப்படிங்கும்போது எப்பவுமே சொல்லுவாங்க, 10 வருடம் அப்படின்றது 30 வயசுல இருந்து 60 வயசுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருக்குமே, என்ன சொல்லணும்னா 20ல இருந்து 60 வயசு வரலும் இருக்க எல்லாருக்குமே அடுத்த 10 வருஷம்ன்றது முக்கியம். எப்படி சார் சொல்றீங்க? ஆமாங்க. 20 வயசுல அடுத்த 10 வருஷம்னா 30 வயசு. அப்ப அவருக்கான மேரேஜ் லைஃப் ஸ்டார்ட் ஆயிருக்கும். குழந்தைங்க பிறந்திருப்பாங்க 30 வயசுல. அடுத்தது 30 வயசுல இருக்கக்கூடிய நபருக்கு 40 வருஷம், 40 வயசு அப்படிங்கும்போது, குழந்தைங்க ஹையர் ஸ்டடீஸ் படிச்சுட்டு இருப்பாங்க. இவருடைய ஜாப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு சேஃபர் சைட் ஃபண்ட்ஸ் தேவைப்படும். இந்த மாரியான கமிட்மெண்ட்குள்ள இருப்பாங்க. இதுவே 40 வயசுல இருக்கவங்க 50 வயசு அடுத்த வருஷம் அப்படிங்கும்போது, மேரேஜ் இருக்கும். மிகப்பெரிய அடுத்தடுத்த இது இருக்கும். கோல்டு இன்னைக்கு என்ன ரேட்ல ஏறிட்டு இருக்குன்னு தெரியும். கோல்டு வாங்க வேண்டிய கடமை இருக்கும். இப்படி எல்லாமே இருக்கும். 50 வயசுல இருக்கவங்களுக்கு அடுத்த 10 வருஷத்துல என்ன கமிட்மெண்ட்ன்னு யோசிச்சு பாருங்க. ரிட்டயர்மென்ட் லைஃப். பையன், பொண்ணு டாட்டா காமிச்சுட்டு கிளம்பிடுவாங்க. பென்ஷன் எதுவும் இருக்காது. ஏன்னா 2000க்கு அப்புறம் பென்ஷன் இல்ல. அப்ப பென்ஷன் இருக்காது. ஆனா மாசம் மாசம் என்ன இருக்குங்க? மருத்துவ செலவு இருக்கும். ஹாஸ்பிட்டல் செலவு இருக்கும். யாரையும் எதிர்பார்க்காத ஒரு சிச்சுவேஷனுக்குள்ளார என் லைஃப்ப நான் கொண்டு போணும்னா, அடுத்த 10 வருஷத்துல அவரு ஒரு பிளான் பண்ணணும். அப்போ அந்த மாதிரியான ஒரு பிளானுக்கு பிட்கோய்வா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்குது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டில நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் ஆன் பண்ணி வச்சுட்டீங்கன்னா போதும். உங்களுக்கு வரக்கூடிய அந்த ரிட்டர்ன்ஸ் இருக்கு இல்லைங்களா? அந்த 4% ரிட்டர்ன்ஸ் இருக்கு இல்லைங்களா? இந்த வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ உங்களோட கேப்பிட்டல்ல டெய்லியுமே அவங்களே ஆட் பண்ணிடுவாங்க. ஆட்டோமேட்டிக்கலா ஆட் பண்ணிட்டே இருப்பாங்க.
ஸோ அதன் பிரகாரம் பார்க்கும்போது 61.5% அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஐஎன்ஆர்ல சொல்றேங்க. இந்த இடத்துல நான் மாதம் ரூ. 4,000 எடுத்துக்கிறேன், ரூ. 40,000 எடுத்துக்கிறேன் 10 லட்சத்துக்கு அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு 10 லட்சத்துக்கு 360 நாளைக்கு ஒரு டைமு நான் வந்துட்டு ரூ. 16,00,000 பக்கமா எடுத்துக்குவேன். ஸோ 61% அப்படின்றது. இது நம்ம சேஃபா வந்துட்டு நம்ம டிராவல் பண்ணும்போது. இல்ல சார் எனக்கு அத தாண்டி கிரிப்டோல இருக்கக்கூடிய காயின்ல நான் பயன்படுத்த முடியுமா அப்படின்னா, பிட்காயின்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாங்க. எத்திரியம் அப்படின்ற காயின்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். பிஎன்பி பைனான்ஸ் காயின் அப்படின்ற காயின்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரியான ஒரு டாப் 4 காயின்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்றது தான் ஒரு எக்ஸ்பர்ட்ஸோட சஜஷனா இருக்குங்க. என்ன காரணம்னா, மீதி எல்லா காயினுக்குமான ஃப்ளக்சுவேஷன்றது திடீர்னு ரொம்ப கீழ போயிடும். ஸோ அதோடைய சிச்சுவேஷன்றது எப்படி வேணாலும் இருக்கலாம். பட் இந்த காயினோட கன்சிஸ்டன்சின்றது ஓரளவு டீசென்ட்டா இருக்கும். இப்போ ஒரு உதாரணமா பிட்காயின் உங்களுக்கெல்லாம் தெரியும்னு நான் நம்புறேன். கிட்டத்தட்ட ஒரு ரூ. 5 ரூ. 10 இருந்த பிட்காயின் ஒரு 10, 15 வருடங்கள்ல கிட்டத்தட்ட ரூ. 1,00,00,000 வரலும் போயிருக்குங்க. அப்ப இன்னும் என்ன சொல்றாங்கன்னா, அடுத்த 5 வருடங்கள்ல 3லிருந்து ரூ. 5,00,00,000 வரலும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றாங்க. ஏன் சார் பிட்காயின் ரூ. 5,00,00,000 போக போகுது அப்படின்னா, மிகப்பெரிய இன்ஸ்டிடியூஷன் எல்லாமே பிட்காயின்ல தான் தன்னுடைய ஃபண்ட்ஸ வந்துட்டு வைக்கிறாங்க. மிகப்பெரிய கவர்மெண்ட்ஸ் யுஎஸ் மாதிரியான கவர்மெண்ட், சைனா மாதிரியான கவர்மெண்ட் பிட்காயினை பை பண்ணி ஹோல்ட் பண்றாங்க. அப்போ எல்லா நாடுகளுமே ஒரே ஒரு விஷயத்துல முதலீடு பண்ணுது. இந்த இடத்துல நல்லா கவனிங்க. இங்க சர்க்குலேட்டிங் சப்ளைன்றது வந்துட்டு கட் 2,10,00,000 காயின் தான் இருக்கு. அதுக்கு மேல அது கிரியேட் பண்ண முடியாது. அப்ப அதோடைய விலைன்றது இந்த மாதிரி அதிகமாயிட்டே தான் இருக்கும். ஒவ்வொரு 3ல இருந்து 6 மாசத்துக்கு ஒரு டைம் 20ல 30% கீழ போயிட்டு திரும்ப மேல போயிட்டு இருக்கும். இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த காயின் அதாவது இந்த பிட்காயின் எங்கெல்லாம் மூவ் ஆகுதோ கூட 2 காயின் சேர்ந்து டிராவல் ஆயிட்டு இருக்கும். இங்க ஒரு உதாரணமா 1 கோடி பிட்காயின் இருக்கும்போது எத்திரியம் 4 லட்சம் இருக்குங்க. 1 கோடி பிட்காயின் இருக்கும்போது பிஎன்பி அப்படின்றது கிட்டத்தட்ட 1 லட்சம் இருக்குங்க. இது ஒரு மைண்ட்ல ஒரு ஃபார்முலாவா வச்சுக்கோங்க. அப்ப 5 கோடி வந்துட்டு பிட்காயின் அடுத்த 5 வருஷத்துல வருது அப்படின்னா, எத்திரியமோட பிரைஸ் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு ஒரு $4,000 இருந்து அங்கிருந்து 5 மடங்கு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு $10,000 வரும். அப்ப பிஎன்பி அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறைவா பார்த்தாலும் ஒரு $2,500 $3,000 வரும்ன்ற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அப்ப இங்க நல்லா கவனிங்க. என்னுடைய ஃபண்ட்ஸ நான் கிரிப்டோல வச்சேன் அப்படின்னாலும், எனக்கு 61% வரலும் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. அப்ப இந்த ரிட்டர்ன்ஸே மிகப்பெரிய ரிட்டர்னா இருக்கும். அப்ப இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் நீங்க கவனிக்கணும். இந்த 61% நான் 5 வருஷம் நான் ரீஸ்டேக் அதாவது மறுபடியும் வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ டெபாசிட் பண்ணேன்னா, 10 மடங்கு எனக்கு காயின் அதிகமா கிடைக்குது. எத்தனை மடங்குங்க? 10 மடங்கு காயின் அதிகமா கிடைக்குது. ஒருவேள நான் 10 பிஎன்பி காயின் வாங்கி வைக்கிறேன் அப்படின்னா, 10 மடங்கு அப்படின்னா 100 பிஎன்பி காயின் கிடைக்கும். ஏன் சார் பிஎன்பி காயின்? பிட்காயின்ல ஃபார்முலா அந்த மாதிரினா 2,10,00,000 அப்படின்னா, பிஎன்பியோட ஃபார்முலா என்ன தெரியுங்களா? காயினுடைய குவான்டிட்டி ஆட்டோமேட்டிக்கலா குறைஞ்சுக்கிட்டே வரும். கிட்டத்தட்ட 16 கோடி இருந்த பிஎன்பி காயினு, பினான்ஸ் காயினு இப்ப 13 கோடியா குறைஞ்சிருக்கு. இது இன்னும் 5 வருடங்கள்ல 10 கோடியா குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப ஒரு சைடு காயின் குறையுதுங்க. ஒரு சைடு மக்கள் தேவை அதிகமா இருக்கு. விலைன்றது இன்கிரீஸ் ஆகும். அப்ப காயின் வந்துட்டு 10 மடங்கு. அப்ப எத்திரியம் காயின் நான் ஒரு 4 காயின் இப்ப வாங்குறேன் சார். இன்னைக்கான பிரைஸ்ன்றது ஒரு ரூ. 2,50,000 வருது. அப்போ ஒரு ரூ. 2,50,000 இன்னைக்கான காயின் நான் வாங்குறேன் அப்படின்னா, அடுத்த 5 வருடம் 4 காயின் அப்படின்றது 10 மடங்குன்னா 40 காயின் ஆயிடுது. ஸோ இந்த இடத்துல இந்த பிரைஸ நீங்க கவனிச்சு பாருங்க. ஜனவரி 2020ல வெறும் ரூ. 1,400 பிஎன்பியோட பிரைஸ். ஒருவேளை நீங்க 10 பிஎன்பி வாங்கியிருந்தா ரூ. 14,000 உங்களோட முதலீடு. இன்னைக்கு அதே பிஎன்பிய 10 பிஎன்பி போய் வித்தீங்க அப்படின்னா 75,000 இன்ட்டு 10 பிஎன்பினா ரூ. 7,50,000. அப்ப ரூ. 14,000 வாங்கின காயினுடைய விலை நான் 5 வருஷம் கழிச்சு விக்கும்போது எவ்வளோங்க? 7.5 லேக்ஸ். எத்தனை மடங்கு பார்த்துக்கோங்க. ஆனா பிட்கோயின்வால இப்ப நான் ஒரு பிளான் சொல்லிட்டு இருக்கேன் இல்லைங்க. இந்த பிளான் 4 வருஷமா இருக்குங்க. இந்த பிளான ஸ்மார்ட்டா சில பேர் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ரிட்டர்ன் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. 10 பிஎன்பி அன்னைக்கு வாங்குனவங்களுக்கு ஸ்டேக் குடுத்துட்டாங்க. ஸ்டேக் குடுத்து 5 வருஷத்துல 10 பிஎன்பி எத்தனை பிஎன்பி ஆயிருக்கும்? 100 பிஎன்பி ஆயிருக்கும். 100 பிஎன்பி இன்ட்டு 75,000 போட்டீங்கன்னா ரூ. 75,00,000. சார் ரூ. 14,000 நான் ஸ்டேக் பண்ணாம என் வாலெட்லயே வச்சுக்கிட்டேன்னா,
7,50,000 ஆயிருக்குங்க சார். ஆனா, பிட்கோயிவா கொடுக்கக்கூடிய இந்த ஸ்டேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டியை நான் பயன்படுத்துறதுனால, என்னுடைய ரூ. 14,000 ரூ. 75,00,000 மாத்திக்க முடியுது. நான் வந்துட்டு இது நடக்க போகுதுன்னு சொல்லிங்க. நடந்துருச்சு. நெறைய பேர் இத பயன்படுத்திட்டாங்க. கிரிப்டோ இண்டஸ்ட்ரியில லாஸ்ட் 5 வருஷமா நம்ம கூட டிராவல் ஆயிட்டு இருக்க சிலர், பலர் வந்து வேடிக்கை மட்டுமே பார்த்துட்டு இருந்துட்டாங்க. சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, இத கரெக்ட்டா பயன்படுத்திட்டாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. எத்திரியம் ஒருத்தர் வாங்கியிருக்காருங்க. ஜனவரி 2020ல வாங்கும்போது ரூ. 12,000ங்க. அப்ப அவரு ஒரு 4 எத்திரியம் வாங்கியிருக்காரு அப்படின்னா, கிட்டத்தட்ட ரூ. 50,000ன்னு வச்சுக்கோங்க. அப்ப இன்னைக்கு 5 வருடங்கள்ல அவருக்கு 40 எத்திரியம். 40 எத்திரியம் இன்டு ரூ. 2,50,000 கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க. அப்போ இந்த இடத்துல நல்லா கவனிங்க. இன்னைக்கு டேட்டுக்கு இன்னைக்கு டேட்டுக்கு நான் ஒரு ரூ. 2,50,000க்கு ஒரு 4 எத்திரியம் வாங்குறேன் அப்படின்னா, ஒரு ரூ. 10,00,000 என்னோட முதலீடா இருக்கும். அப்ப எனக்கு அடுத்த ஒரு 5 வருடங்கள்ல ஒரு 40 எத்திரியம் கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில், அன்னைக்கு ஒரு $10,000 போகுது அப்படின்னா, ரூ. 10,00,000 ஒரு ஒரு எத்திரியம் அப்படின்னா, என்னுடைய பணத்த 4,00,00,000 மாத்திக்க முடியும். நான் சொல்றது குறைந்தபட்சம். நெறைய பேருக்கு இதுல சார் அவ்வளோலாம் போகல சார். இப்ப இருக்க ரேட்டே இருக்கு சார். இல்ல சார் பாதி தான் சார் போணுச்சு. நான் 10,00,000 போல சார். 5,00,000 தான் போச்சு. ரைட்டு. 4,00,00,000 இல்ல 2,00,00,000 ரைட்டுங்களா? அப்ப 10,00,000 பாதி போனா கூட ரூ. 2,00,00,000 அப்படின்றது மிகப்பெரிய ஒரு பணத்த நம்ம ஜெனரேட் பண்ணியிருக்க முடியும். இதுவே நான் பிஎன்பில நான் வந்துட்டு இப்ப போறேன் அப்படின்னா, இன்னைக்கு ரேட்டுக்கு ஒரு 10 பிஎன்பி நீங்க வாங்குனீங்கன்னா, 7.5 லேக்ஸ் ஆகுது. அப்ப அடுத்த 5 வருடங்கள்ல உங்களுக்கு 100 பிஎன்பி அப்படிங்கும்போது, வெறும் 2 லேக்ஸ் ஏற்கனவே 1.25 வரலும் போயிருக்கு. 1,10,000 டூ ஒரு 1,25,000 வரலும் போயிருக்கு அப்படின்னா, இன்னும் 5 வருஷம் கழிச்சு வெறும் 75,000 ஏறட்டுங்க. வெறும் ரூ. 2,00,000 இருந்துச்சு அப்படின்னா கூட, கிட்டத்தட்ட ரூ. 2,00,00,000. ஒருவேளை பிரெடிக்ஷன் பிரகாரம் அவங்க ரூ. 4,00,000 வந்துட்டு டச் பண்ணுச்சு பிஎன்பி அப்படின்னா, ரூ. 4,00,00,000. உங்களுடைய 7.5 லேக்ஸ 4,00,00,000 ஆக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நான் மறுபடியும் பதிவு பண்ணிக்கிறேன். 4 வருடங்களுக்கு முன்னாடி பண்ணவங்களுக்கு, அதே ரூ. 10,000 ரூ. 20,000 பண்ணவங்களுக்கு இன்னைக்கு ரூ. 70,00,000 வருது அப்படின்னா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆப்ஷன்ல இன்னொரு சிறப்பான ஒரு விஷயத்த சொல்லட்டுங்களா? உங்களுக்கு இந்த டிராவல்ல எந்த இடத்துல வேணாலும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ட கேன்சல் பண்ணி நீங்க வெளியில எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. சார் நான் அடுத்த 5 வருடத்துல 2வது, 3வது வருடம் வரும்போதே நல்ல ப்ராஃபிட்ல இருக்கேன். தாராளமா நீங்க கேன்சல் பண்ணி டோட்டலா வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ, அப்போ இந்த இடத்துல சார் என்னால 10 மடங்கு இல்ல சார். அத தாண்டி ஒரு 20 மடங்கு என்னுடைய பணத்த நானே வளர்த்திக்கிறதுக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னா, நான் சொன்னேன் பார்த்தீங்களா? உங்களுடைய யுஎஸ்டிடிய ஸ்டேபிள் காயின நீங்க என்ன பண்ணணுங்க? பை பண்ணணும். பை பண்ணி நீங்க உங்க வாலெட்லயே வச்சுக்கணும். என்ன வச்சு ஸ்டேக் பண்ணிக்கணும். ஸ்டேக் பண்ணிட்டு மந்த் ஆன் மந்த் ஒரு ரிவார்ட் வருது இல்லைங்களா? அந்த ரிவார்ட வச்சு கிரிப்டோ வாங்கணும். ஸ்டேபிள் காயின் வச்சு கிரிப்டோ வாங்கணும். அப்ப ஆட்டோமேட்டிக்கலா நல்லா கவனிங்க. ஒரு ஒரு உதாரணமா ஒரு 20,000 யுஎஸ்டிடி நீங்க வந்துட்டு ஸ்டேக் பண்றீங்க அப்படின்னா, 20,000 யுஎஸ்டிடிக்கு 4% கிட்டத்தட்ட 800 யுஎஸ்டிடி மந்த்லி வருதுங்க. அந்த 800 யுஎஸ்டிடி எடுத்து என்ன பண்ணணுங்க, பிஎன்பியோ, எத்திரியமோ இல்ல அதுல 2லயும் 50, 50 வாங்கி டெய்லி நம்ம அக்குமுலேட் பண்ணிட்டே இருக்கணும். மந்த்லி அக்குமுலேட் பண்ணிட்டே இருக்கணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் எப்பவுமே ஒரு 20லேருந்து 30% ஒரு 2, 3 மாசத்துக்கு ஒரு டைம் ஃபெட் அனௌன்ஸ்மென்ட் இந்த மாதிரிலாம் வரும்போது கீழ வருங்க. அந்த டைம்ல இந்த வச்சிருந்த நமக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய ரிவார்ட் காயின வச்சு, அந்த மாதிரியான அசெட்ட விலை குறையும்போது வாங்கிக்கணும். ஒரு உதாரணமா தங்கம் இருக்கு. இன்னைக்கு தங்கம் நமக்கு வந்துட்டு ஒரு 13,000 12,000 கிராம் கிடைக்குது. திடீர்னு ஒரு டைம் நமக்கு ஒரு ரூ. 8,000 வருதுன்னா, உங்க கையில இருக்கிற தங்கத்த போய் விப்பீங்களா? வாங்குவீங்களா? வாங்குவோம் இல்லைங்களா? அதே கான்செப்ட் தாங்க. நெறைய பேர் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா, ரேட் குறைஞ்சுட்டா போய் விப்பாங்க. ரேட் ஏறும்போது வாங்குவாங்க. ஃபார்முலாவே தப்பு. கோல்டுல நீங்க என்ன பண்றீங்களோ, கிரிப்டோலயும் அதான் பண்ணணும். அப்ப இங்க நல்லா கவனிங்க. நான் உங்கள ட்ரேட் பண்ண சொல்லலைங்க. உங்களுடைய ஃபண்ட்ஸ ஸ்டேபிள் காயின்ல வச்சுடுங்க. அப்ப உங்களுடைய ஃபண்ட்ஸ் கேரண்டியா ஒரு இடத்துல ஒரு 60%ல சேஃப்டில இருக்குது. இதுல வரக்கூடிய ப்ராஃபிட்ட எடுத்து நல்ல கிரிப்டோவ 2லிருந்து 3 கிரிப்டோவ பை பண்ணுங்க. 1. 2வது எப்பல்லாம் 20, 30% வந்துட்டு விலை குறையுதோ, அப்ப உங்களுக்கு வந்துட்டு உங்கள இந்த புரோகிராம்க்கு இன்வைட் பண்ணாங்க இல்லைங்களா? அவங்க இன்டிமேட் பண்ணுவாங்க. வாட்ஸ்அப் பண்ணிடுவாங்க. ஸோ, அப்ப அந்த டைம்ல கொஞ்சம் பை பண்ணி ஸ்டேக் பண்ணிக்கோங்க. அப்ப ஒரு 5 வருடம் நீங்க இந்த டிசிப்ளினான ஒரு ஒரு விஷயத்த நீங்க செஞ்சுட்டீங்க அப்படின்னா,
மிகப்பெரிய ஒரு கார்பஸ் கிரியேட் பண்ண முடியுங்க. இனிமே என்னோட ஃபண்டை யாருக்கிட்டேயோ கொண்டு போய் குடுத்துட்டு, "நீ எனக்கு வளர்த்தி குடு" அப்படின்னு சொல்ற காலம் வேண்டாங்க. நம்மளே நம்ம ஃபண்ட்ஸை வந்துட்டு வளர்த்திக்க முடியும். நீங்க அது ஸ்டேக்கா இருந்தாலும் சரிங்க, காப்பி ட்ரேடா இருந்தாலும் சரி, ஃபண்ட்ஸ் எல்லாமே உங்க கண்ட்ரோல்ல இருக்கணும். ஒருவேளை உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா, நீங்க கேன்சல்னு குடுத்தீங்கன்னா, உங்களோட ஃபண்ட்ஸு உங்க வாலெட்டுக்கு, உங்க அக்கவுண்ட்டுக்கு வந்துரணுங்க. ஸோ அதுதான் ரொம்ப சேஃபான ஒரு விஷயமா இருக்கும். அப்ப பிட்கோயிவாவ பொறுத்தவரையிலும் ஏன் சார் நான் இன்வெஸ்ட் பண்ணணும்? ஓவராலா பார்த்தா, ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க இங்க உள்ள வரும்போது கேஒய்சி பண்ணி, நீங்க உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் குடுத்து கவர்ன்மெண்ட் நார்ம்ஸ் பிரகாரம் உள்ள வரீங்க. இதுல வந்துட்டு நெறைய பேருக்கு ஒரு யோசனை வரும். சார் கவர்ன்மெண்ட் நார்ம்ஸ் பிரகாரம் வந்தா அப்ப நான் டாக்ஸ் கட்டணுமே சார்? ஆமா சார் கட்டணும் சார். நல்ல விஷயம் சார். எங்க ஏரியால ரோடு சரியில்லன்னு நம்ம சொன்னா மட்டும் போதாது சார். நம்ம டாக்ஸ கரெக்ட்டா கட்டணுங்க சார். கட்டலாம். தவறே இல்ல. இவ்வளோ பெரிய ப்ராஃபிட் வரும்போது, சார் நீங்க போட்ட ஒரு 5,00,000மோ, 10,00,000மோ உங்களுக்கு சில பல கோடிகளா வரும்போது, சில பல லட்சங்கள் தாராளமா நம்ம கவர்ன்மெண்ட் குடுக்கலாமே! தவறு இல்லைன்னு நான் சொல்றேங்க. அப்போ இதுல இன்னொரு விஷயம் இருக்குங்க. இத இதுல இந்த மாரி இல்லாம நம்ம வந்துட்டு லீகல் இல்லாத ஒரு விஷயத்துல போகும்போது, நாளைக்கு அவங்களால "இல்ல சார், உங்களுக்கு இந்த ரிட்டர்ன் குடுக்க முடியாது. உங்களோட இன்வெஸ்ட்மென்ட்ட எங்களால தர முடியாது. நாங்க வெப்சைட்ட குளோஸ் பண்றோம்." அப்படின்னு சொன்னாலும், லீகலா உங்களால கம்ப்ளைண்ட் கூட குடுக்க முடியாது. கம்ப்ளைண்ட் குடுத்தாலும் அத எடுத்துக்க மாட்டாங்க. தயவு செய்து ஹார்ட் மனிய நீங்க என்னங்க பண்ணணும்? லீகலா இருக்கக்கூடிய விஷயங்கள்ல பண்ணணும். மோர் ஓவர் கடன் வாங்கி முதலீடு பண்ணாதீங்க. கடன் வாங்கி முதலீடு பண்றதும் தவறான ஒரு விஷயம். உங்களுடைய சேவிங்ஸ்ல என்ன இருக்குதோ, அதுல இருந்து ஸ்டார்ட் பண்றது அட்வைசபிள். அப்ப லீகலான ஒரு விஷயம்ன்றது நமக்கு நல்ல ஒரு விஷயமா படுது. அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகத்துல இருக்கக்கூடிய நல்ல நல்ல காயின்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. பெஸ்ட் காயின். போய் சின்ன சின்ன காயின், மீம் காயின் அதெல்லாம் போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்ல. நீங்க நல்லா கவனிங்க. உலகத்துல உள்ள பெஸ்ட் கிரிப்டோஸ் எல்லாமே உங்க முன்னாடி குடுத்து, அதுல ஒண்ணு சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏதோ ஒரு காயின குடுத்து, இந்த ஒரு காயின மட்டுமே சூஸ் பண்ணுங்க. உலகத்தோட பெஸ்ட் காயின்னு அவங்க சொல்லலைங்க. அப்ப நீங்க சூஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு விஷயம், உங்களுடைய ஆர்ஓஐ இருக்கு இல்லைங்களா? அதாவது உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் வருது இல்லைங்களா? இத நீங்க இதுக்கான ஒரு தேதி, நேரம், காலம் அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க. I'm sorry, we have a bad line. 2 minutes. Revamp refresh பண்ணிட்டு இருக்காருங்க. வந்துருவாரு. Yep. எல்லாருக்கும் ஒரு சின்ன பிரேக் வேணும்ல. Turbulence. I'll just call Recording him. stopped. Recording in Yeah, he's back. progress. He's back. Anna, are you there? எஸ். கேக்குதுங்களா? Yeah, cool. ஸோ, அப்போ நமக்கான ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது ஒரு எக்ஸலன்ட்டான ஒரு ரிட்டர்னா நமக்கு கிடைக்குது. அதுவும் நம்மளுடைய வாலெட்ல வச்சே கிடைக்குதுன்றது இன்னொரு சிறப்பான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அதே மாரி நான் ஏற்கனவே சொன்ன மாரி, நமக்கான அவசர தேவைகள்ன்றது எப்படி எப்ப வேணாலும் வரலாங்க. அவசர தேவைன்றது யார் கையிலயும் இல்ல. அதே மாரி முக்கிய தேவைகள்ன்றது வரலாம். அப்ப நீங்க கேன்சல் பண்ணி உங்களோட ஃபண்ட்ஸ எடுத்து உங்களுடைய தேவைகள பூர்த்தி பண்ணிக்கோங்க. ஸோ எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அப்படி இதெல்லாம் குடுக்கக்கூடிய பிராண்டு அடுத்த 5, 6 வருஷத்துல சூப்பரா இருப்போம் அப்படின்னு சொல்லலைங்க. ஆல்ரெடி 6 வருஷமா சூப்பரா இருக்கோன்றத பதிவு பண்றாங்க. அப்போ இங்க 2 விதமான வாய்ப்புகள் இருக்குங்க. முதல் வாய்ப்பு என்ன தெரியுங்களா? முதலீட்டு வாய்ப்பு. இந்த முதலீட்டின் மூலியமா என்னுடைய ஃபண்ட்ஸ நான் எப்படி டெவலப் பண்ணிக்கலாம்? இல்ல சார், நான் ஒரு துறைய கொண்டு போய் மக்கள்ட்ட சேர்த்தக்கூடிய ஒரு இடத்துல இருக்க விரும்புறேன். ஏன்னா, எனக்கு புடிக்குதோ, புடிக்கலையோ, எனக்கு என்னெல்லாம் புடிக்குதோ, அத என் சார்ந்த நபருக்கு சொல்றது தான் என்னுடைய வேலையா இருந்துட்டு இருக்கு. நான் ஒரு மூவி போறேன். எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. நான் என் ஃப்ரெண்ட கூப்பிட்டு சொல்லுவேன். நான் ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிடுறேன். எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. என் ஃப்ரெண்டோட ஷேர் பண்ணுவேன். இப்படி நல்ல விஷயங்கள் எனக்கு எது கிடைச்சாலும், நான் ஷேர் பண்ணக்கூடிய பெர்சன் அப்படின்னா, உங்களுக்கு இந்த கிரிப்டோவ சொத்த வருமானமா பண்ண முடியுங்க. நீங்க முதலீடா நீங்க எவ்வளோ வேணாலும் பண்ணி சம்பாரிக்கலாம். இந்த இடத்துல அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. பிட்கோய்வா கிரிப்டோ கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு,
பிசிசி ஹப் இந்த வாய்ப்பை பயன்படுத்துறது மூலியமா வருமானம் இல்லைங்க, ராயல்டி வருமானம். அது என்னங்க வருமானத்துக்கும் ராயல்டி வருமானத்துக்கும்னா, ஒரு தடவை நீங்க செய்யக்கூடிய வேலைக்கு ஒரு தடவை வருமானம் தரது வருமானம். ஒரு தடவை கிடைக்கக்கூடிய இன்கம்ன்றது வருமானங்க. ஆனா ஒரு தடவை செய்யக்கூடிய ஒர்க்குக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு லாபம் கிடைக்குது அப்படின்னா அது பேர் தான் ராயல்டி. நீங்க ஒரு பல்ப் கிரியேட் பண்ண பர்சனை பாருங்க, இல்ல புக்கோட ஆத்தர் பாருங்க, அவங்களுக்கெல்லாம் கிடைக்கக்கூடியது என்னன்னா ராயல்டி. அத மாரி நீங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இப்படி ஒரு விஷயம் இருக்கு, இதுல நேர்மையா பண்ண முடியும் இப்படின்றத நீங்க ப்ரமோட் பண்றது மூலியமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த ராயல்டி இன்கம் கொடுக்கக்கூடிய நபர் யாருன்னா அந்த பிசிசி ஹப். அதோடைய ஃபவுண்டர் வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டர் அமேசிங் சுரேஷ், எம்டிஎன் பிசிசி ஹப், மிஸ்டர் ராம் பிரதீப், கோ-ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ ஆஃப் பிட்கோய்வா, சாரி பிசிசி ஹப். ஸோ அப்போ இந்த இடத்துல நல்லா கவனிங்க, உங்களுக்கான இன்கம் தரக்கூடிய பிளாட்ஃபார்ம் தான் பிசிசி ஹப். இந்த பிசிசி ஹப்ல நீங்க ஏதாவது இன்வெஸ்ட் பண்ண போறீங்களா அப்படின்னா கிடையாது. பொதுவாகவே ஒரு 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 விஷயத்த ப்ரமோட் பண்ணக்கூடியவங்கள்ட்ட தான் மக்கள் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, காயினை வந்துட்டு டெபாசிட் பண்ணுவாங்க. ஆனா இங்க நீங்க டோட்டலா டிஃப்ரெண்ட்டுங்க. நீங்க ப்ரமோட் பண்றவங்கள்ட்ட நீங்க காயின் எதுவுமே கொடுக்க தேவையில்ல. பிட்கோய்வா அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸ்சேஞ்சில் தான் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வைப்பீங்க. நீங்க ப்ரமோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கான இன்கம் தரக்கூடிய பிளாட்ஃபார்மா பிசிசி ஹப் இருக்குது. அப்ப இந்த இடத்துல ஏன் சார் பிசிசி ஹப் நான் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, சிம்பிள். நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க, உங்களுக்கு தெரிந்த நபர்களுக்கு குறைந்தபட்சம் 6 நபர்களுக்கு மேல குறைந்தபட்சம் 6 நபர்களுக்கு மேல இந்த வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணணும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்குன்னு எந்த ஒரு ஃபண்ட்ஸும் கிடையாதுங்க. ஒருவேளை உங்களுடைய இந்த ராயல்டி இன்கம் நான் வாங்கணும் அப்படின்னா 100+ USDTல அவங்க உள்ள வந்தா போதும். 100+ USDTல எனி அசெட் 100+ USDT கிட்டத்தட்ட ஒரு 9,000 to 9,300 rupeesங்க. அவ்வளோதான் முதலீட்டான வாய்ப்புங்க. அப்ப இதுல அவங்க உள்ள வரலாம். உள்ள வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிராவல் பண்ணலாம். இல்ல சார் அவர் $10,000 தான் வருவாருனாலும் வரலாங்க. 100+ USDT, நாட் ஃபார் 100 USDT. அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல இருக்கக்கூடிய ப்ரமோட்டர்ஸ் உலகத்துல இருக்கக்கூடிய பெஸ்ட் கிரிப்டோஸ அவங்க என்ன பண்றாங்க, ப்ரமோட் பண்றாங்க. ஒருவேளை ஒரு காயினை மட்டும் கொடுத்து இந்த காயினை மட்டும் நீங்க ப்ரமோட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, ஒருவேளை அந்த காயின் வளர்ச்சியே அடையாதுன்னு தெரிஞ்சாலும் அதை அவங்க ப்ரமோட் பண்ணியே ஆகணும். இங்க குளோபல்ல இருக்க கிரிப்டோஸை தான் ப்ரமோட் பண்றாங்க. ரொம்ப ஈஸி. மோரோவர் பிசிசி ஹப்ல டிராவல் பண்ணக்கூடிய ப்ரமோட்டர்ஸ்க்கு மந்த்லி டார்கெட்டோ ப்ரெஷரோ கிடையாதுங்க. ஸோ நீ இதை எவ்வளவோ பண்ணி ஆகணுன்ற ப்ரெஷரோ டார்கெட்டோ கிடையாது. அவங்க அதை வந்துட்டு எப்படி எடுத்துக்கிறாங்க, எப்படி பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த கிளப் வரும்போது இவ்வளோ இன்கம் இருக்குது, அப்போ இதுக்கு நான் எப்படி ஒர்க் பண்ணணும்னு அவங்களே அவங்களுக்கான டார்கெட்டை அந்த ப்ரெஷரை அவங்களே எடுத்துக்கிறாங்க. ப்ரெஷர்ல 2 விதம் இருக்குங்க. வெளியில இருந்து கிடைக்கக்கூடிய ப்ரெஷர், உள்ள இருந்து எடுத்துக்கூடிய ப்ரெஷர். இப்போ வெளியில இருந்துன்னா நீ இதை கண்டிப்பா பண்ணி ஆகணும்னு ஒருத்தர் ப்ரெஷர் பண்றது ஒரு அழுத்தங்க. அப்போ இந்த ப்ரெஷர்ல என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தவறு நடக்கும், தவறா ஒரு செல் நடக்கும், இன்னொன்று என்ன நடக்கும், கடன் வாங்கி வந்துட்டு உள்ள போடுவாங்க. தேவையற்ற ப்ரெஷருங்க. ஆனா நான் இவ்வளோ வருமானம் பண்ணணும், இதுக்கு எனக்கு என்ன பண்ணணும்னு அவங்களுக்கு அவங்களே எடுத்துக்கிறதுன்றது இன்டர்னல் ப்ரெஷர். இன்டர்னல் ப்ரெஷர் எப்பவுமே ஹெல்த்தி. நமக்கான ஒரு மோட்டிவேட் தரும். நான் எந்த டைரக்ஷன்ல போகணுன்ற மோட்டிவேட் தரும். அப்போ பிசிசி ஹப் என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கான டார்கெட்டை ப்ரெஷரை நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு. அவங்களுக்கான ப்ரெஷர் டார்கெட்ன்றது கிடையாது. இல்ல சார் நான் இவ்வளோ 100 USDTல தான் வரேன், ட்ரை பண்றேன், முடியலன்னாலும் நோ இஷ்யூ. உங்களுடைய அந்த 100 USDTயோ 1000 USDTயோ 10,000 USDTயோ கேன்சல் பண்ணி எனி டைம் எடுத்துட்டு போகலாம். லாஸ் அப்படின்றது கிடையாது. இவ்வளோ ரிஸ்க் ஃப்ரீயான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இங்க இருக்கான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு இல்லைங்க. அப்போ இங்க எப்படி சார் இன்கம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா, இந்த விஷயத்த நீங்க எனக்கு வந்துட்டு ப்ரமோட் பண்றீங்க, எனக்கான கேஒய்சி பண்றீங்க, எனக்கான விஷயங்களை சொல்லி தரீங்கன்னா, இன்ஸ்டன்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா 5% உங்களுக்கான கிரிப்டோவா இன்கம் வந்துருங்க. நல்லா கவனிங்க. நான் ஒரு 10,000 USDT பண்றேன்னா அதுக்கு 5% 500 USDT கிட்டத்தட்ட ஒரு ₹50,000 வருமானங்க. இல்ல நான் வந்துட்டு எத்திரியம் வந்துட்டு ஒரு 2 எத்திரியம் பண்றேன்னா அதுக்கு 5%ங்க. இல்ல நான் வந்துட்டு பிஎன்பி பண்றேன்னா அதுக்கு 5%. அப்ப நான் கிரிப்டோவா எந்த கிரிப்டோவா பண்ணாலும் அதுக்கு இம்மீடியட்டா 5% உங்களுக்கு கிரிப்டோவா கிடைக்குது. அடுத்தது நான் இதை வந்துட்டு எனக்கான ஒரு ஆர்கனைசேஷன் ஃபார்ம் பண்றேன். எனக்கான ஆர்கனைசேஷன் என்னங்க, டீம். ஒரு 10 பேர் 20 பேர் எனக்கு டைரக்டா நான் கொண்டு வரேன். நான் எடுத்து சொல்லி அவங்க மூலியமா இந்த விஷயத்த நான் வந்துட்டு கொண்டு போறேன். இந்த இடத்துல எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாம ஃபண்ட்ஸ் அவங்கள்ட்டே வச்சுக்கிட்டு இந்த மாதிரியான விஷயம் இருக்குன்றத சொல்லித்தர போறேன் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு டீம் இன்கம் அப்படின்றது
குடுக்குறாங்க. அது டீம் இன்கம்ன்றது என்னன்னா, நீங்க என்ன சொன்ன உடனே நான் இன்வெஸ்ட் பண்ணேன் இல்லைங்களா $10,000 இதோட நமக்கான இது கட் ஆயிடாதுங்க. நான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ட எத்தன வருஷம் வச்சிருந்தாலும், அத்தன வருஷமும் 0.5% மந்த்லி உங்களுக்கு கிடைக்கும். ஒரு எக்ஸாம்பிள் நான் ஒரு $10,000 ஒரு ₹10,00,000 நான் பண்ணியிருக்கேன்னா, மந்த்லி ஒரு ₹5,000 உங்களுக்கு வரும். ஒரு 12 மாசத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ₹60,000ன்றது மறுபடியும் என்ன நீங்க கன்வின்ஸ் பண்ணி, இல்ல எனக்கு புரிய வச்சு இந்த எஜுகேஷன் குடுத்ததுக்காக, வருஷம் ஒரு ₹60,000 ஃபீஸா உங்களுக்கு கிடைக்கும். என்னங்க? ஃபீஸா கிடைக்கும். அப்ப அந்த ஃபீஸ்க்கு நீங்க ஒரு வேலை செஞ்சிருப்பீங்க இல்லைங்களா? அந்த வேலை எனக்கு நீங்க குடுத்த கிளாரிட்டி. சார் இந்த கிளாரிட்டிய நானே குடுக்கணுமான்னா, ஆமாங்க. நீங்களேவும் குடுக்கலாம். உங்கள இந்த ப்ரோகிராமுக்கு கூட்டிட்டு வந்தவங்களும் குடுப்பாங்க. அதே மாரி இந்த மாரியான Zoomல வந்துட்டு கிளாரிட்டீஸ் கிடைக்கும். லைவ்ல கிளாரிட்டீஸ் கிடைக்கும். உங்களுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு டீம் இருக்கு. அது சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்ப இது டீம்ன்றீங்களே, இது ஏதோ நெட்வொர்க்கா, எம்எல்எம்மான்னா 100% கிடையாது. எப்படி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஏஜென்ட், எப்படி ஒரு எல்ஐசி ஏஜென்ட் இருக்காங்களோ, அந்த மாதிரி நீங்க ஒரு பிசிசி ஹப் உடைய ப்ரமோட்டர், பிசிசி ஹப் உடைய ஏஜென்ட். ஸோ அப்போ இந்த இடத்துல நான் இன்னைக்கு போய் எல்ஐசி எடுத்து என்னால எவ்வளோ பணம் பண்ண முடியும்னா எனக்கு தெரியாதுங்க. ஏன்னா, ஒரு வீட்டுக்குள்ள போய் நான் எல்ஐசி பாலிசி பேசுறான்னு போன உடனே அவர் என்ன சொல்றாருங்க, எங்க குடும்பத்தில எல்லாருமே நாங்க எல்ஐசி ஏஜென்ட்டுங்கம்பாரு. கரெக்ட்டுங்களா? அந்த இடத்துல இன்னொரு விஷயம் என்னங்க, நான் 20 வருஷம், 30 வருஷம் தொடர்ந்து பணம் கட்டிக்கிட்டே இருக்கணுன்ற ஒரு சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த மக்களுக்கு, சார் ஒரே ஒரு முறை மட்டும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணா போதும். உங்களுக்கு மாதம், மாதம் வந்துட்டு இருக்கும். ஃபண்ட்ஸ் உங்கள்ட்ட இருக்கும். நீங்க ரிட்டர்ன் எடுத்துக்கலான்ற விஷயத்த சொல்லக்கூடிய ஒரு ப்ரமோட்டரா இருக்கும் பட்சத்தில், உங்களுக்கான இன்கம்ன்றது இந்த ராயல்டி இன்கம் ஸ்டார்ட் ஆயிடுது. அப்போ இது வந்துட்டு பியூர்லி ட்ரடிஷனலுங்க. பியூர்லி ட்ரெடிஷனல்ங்க. அத அத மட்டும் நல்ல தெளிவா நம்ம தெரிஞ்சுக்கலாம். L2, L3 இன்கம் இதெல்லாமே இருக்கு. இந்த ப்ரோகிராம்க்கு இன்வைட் பண்ணவங்கள கேட்டீங்கன்னா, இதெல்லாம் சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம். நான் ஏற்கனவே சொன்ன மாரி, என்னால பிஎன்பி எத்தன வாங்க முடியும்னு தெரியாதுங்க. என்னால பிட்காயின் எத்தன வாங்க முடியும்னு தெரியாது. பட் இந்த ப்ரமோஷன் ஆக்டிவிட்டில ஈடுபடுறதுனால, என்னால வருமானமா அத சம்பாரிச்சிட முடியும். ஸோ அது மட்டும் இல்லாம அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ ஒரு உதாரணமா இங்க வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஒவ்வொரு டைம்லயும் ஒரு 6 பேருக்கு கிளாரிட்டி குடுத்து உள்ள கொண்டு வாங்க. வெறும் வரவங்க ரொம்ப ஒரு $1000 ஒரு ₹1,00,000 வந்தா கூட, ஒரு 6 மாதங்கள் நீங்க கரெக்ட்டா நீங்க வொர்க் பண்ணீங்க அப்டின்னா, நீங்க எப்படி 6 நபர்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்து கரெக்ட்டா கொண்டு வந்தீங்களோ, அந்த மாரி உங்க டீம்ல இருக்கவங்க பண்ணும்போது, கிட்டத்தட்ட 1 சிஆர்க்கு மேல கூட வருமானம் பண்ண முடியும்ன்றத இந்த சார்ட் சொல்லுதுங்க. நான் என்ன சொல்றேன் அப்டின்னா, 6 மாதம் இல்லைங்க. பொறுமையா 6 வருடம் கூட பண்ணலாம். ஒண்ணும் தவறே இல்லைங்க. ஏன்னா, நான் இத எல்ஐசியோட தான் கம்பேர் பண்ணுவேன். 50 வருஷம், 60 வருஷமா நடக்கிற மாரி இங்கேயும் 50 வருஷம், 60 வருஷமா நடக்கிறதுக்கான ஒரு விஷயத்த தான் வந்துட்டு கிரியேட் ஆயிருக்கு. ஆனா, நல்லா கவனிங்க. 20, 25 வருஷமா எல்ஐசி ஏஜென்ட்டா இருந்தவங்க, இன்னைக்கு அவங்களோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு? மியூச்சுவல் ஃபண்ட் ஏஜென்ட்டா இருந்தவங்களோட இன்னைக்கு ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு? அதே தான் இங்கேயும் நடக்க போகுதுங்க. அப்போ ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு ஃபண்ட்ஸ் ஃப்ளோவ உங்களுடைய டீம் மூலியமா, இல்ல உங்களோட இண்டிவிஜுவல் மூலியமா கொண்டு வரும்போது, 0.3% நெனைக்கிறீங்க. அது சில பல கோடிகள சாதாரணமா சம்பாரிச்சு தரும். அதே மாரி நான் என்ன சொல்றேன்னா, ஏற்கனவே சொன்னதுதாங்க. ஒரு பெரிய டைம் எடுத்தாலும் தவறில்ல. பட் நீங்க பண்ண வேண்டியது, இந்த மாரியான புரோகிராம கரெக்ட்டா யூஸ் பண்ணாலே போதும். அந்த விஷயத்த நீங்க அச்சீவ் பண்ணிடலாம். இது மட்டும் இல்லாம அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் எல்லாம் இருக்குங்க. அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நிலைகள் நீங்க கிராஸ் பண்ணும்போதும், ஒரு 200 யூசர் கொண்டு வரீங்க. நீங்க மட்டும் இல்லைங்க. உங்களோட மொத்த டீமும் சேர்ந்து, மாதம் ஒரு $2000 வரலும் வருமானம் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கான ஒரு ரெகக்னிஷனா ஆப்பிள் டேப் குடுக்குறாங்க. எலிஃபேண்ட் கிளப்ன்னு சொல்றாங்க. ஒரு 500 யூசர். அவங்களுக்கான ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோன். இந்த மாரியான 500 யுஎஸ்டிடிக்கு மேல சம்பாதிக்கிறவங்களே கிட்டத்தட்ட 10, 15 பேர் பக்கமா வந்துட்டாங்கங்க. அப்ப ஒரு ₹50,000 மேல ராயல்டிங்க. இன்னைக்கே அவங்களுக்கு ஒரு பென்ஷன் மாரி தான். இப்போ அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஆர்கனைஸ்டா இருந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி, அவங்களுடைய டார்கெட்ஸ வந்துட்டு அவங்களே எடுத்துக்கிட்டு கரெக்ட்டா கம்ப்ளீட் பண்றாங்கன்னா, கிங் கிளப்லாம் வரும்போது ஒரு ₹30,00,000 ஹோம் ஃபண்ட்ஸ் இருக்குங்க. அது மட்டும் இல்லாம ஒரு குயின் கிளப் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, லக்ஸுரி கார் ஃபண்ட் இருக்குங்க. ஸோ இந்த மாரியான விஷயங்கள்லாம் ஒவ்வொரு ஸ்டேஜ் போம்போது, அவங்களுக்கான ஒரு ரெகக்னைஷனா கிடைக்குது. ஒரு ப்ராஃபிட் ஷேரிங்கா வந்துட்டு குடுக்குறாங்க. ஸோ அப்போ எவ்வளோ நல்ல விஷயங்கள் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கு அப்படின்றத நம்ம இந்த இடத்துல இருந்து நம்ம ஈஸியா பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது.